ஹலோ சில்ட்ரன், இன்றைக்கி எக்ஸாம்பிள் 3.71 தான் பார்க்க போகிறோம். இஃப் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி 1/3 மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, பி அப்படின்னு சொல்லி 3/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் சி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷோ தட் ஏபி இன்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பிசி. ஸோ இது வந்து ஒரு 3 நம்பர்ஸ் எடுத்து அந்த ப்ராக்கெட் மாற்றி போட்டு மல்டிப்ளை பண்ணாலும் அது வந்து ஈக்குவலாக இருக்குன்னா அது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இங்கே வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைஸ் திஸ் 3 மேட்ரிசஸ் ஃபார் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறதான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணி பார்த்துட்டு ரைட் ஹேண்ட் சைடையும் சால்வ் பண்ணி ரெண்டும் ஈக்குவலாக வருதாங்கிறதான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா ஏபி இன்ட்டு சி. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? ஸோ ஏபி எடுத்துக்கலாம். ஏபியோட மேட்ரிக்ஸஸ் என்னென்ன அப்படின்னா 1 -1 2, அடுத்து வந்து 1 2 1 -1 1 3. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் திஸ் 2 மேட்ரிசஸ் வந்து பாசிபிளா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும் இல்லையா? இது வந்து ஒரு ரோவில் இருக்குது, 3 காலமில் இருக்குது. ஸோ இதோட மேட்ரிக்ஸ் ஆர்டர் வந்து 1/3. ஸோ இது வந்து 1/3 ஆர்டரில் இருக்குது. இந்த மேட்ரிக்ஸ் எந்த ஆர்டரில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 1 2 3 ரோஸில் இருக்குது, ஒரு 2 காலமில் இருக்குது. ஸோ 3/2 மேட்ரிக்ஸ் இது. ஸோ இந்த மிடில் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கு இல்லையா? அப்போ இது பாசிபிள். ஸோ இப்போ இந்த மல்டிப்ளை பண்ணும்போது அதோட ஆன்சர் வந்து என்ன ஆர்டரில் வரும் அப்படின்னா 1/2 மேட்ரிக்ஸ் ஆர்டரில் வரப்போகுது. ஓகே, செக் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் இதை நம்ம இங்கே எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம். ஸோ 1 × 1 1 -1 × 2. ஸோ ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் வரப்போகுது. 2 1s are 2, 2 1s are 2. ஸோ +2. ஓகே, இது ஃபஸ்ட்டு ரோவில் எழுதியாச்சு. அடுத்து ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிறதையே செகண்ட் காலமில் எழுத போகிறோம். ஸோ இப்போ இங்கே எழுதணும், மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 1 × -1 -1 -1 × 1 -1 2 × 3 +6. ஓகே, ஸோ ஒரு ரோ 2 காலமில் இருக்கு இல்லையா? ஸோ 1/2 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது கரெக்டு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இங்கே வந்து 2 - 2 0. ஸோ 1. இங்கே வந்து -1 -1 -2 கிடைக்கும். ஸோ -2 +6 அப்படின்னு சொல்லும்போது ரெண்டும் வேறு வேறு சிம்பிளில் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள், கிரேட்டர் நம்பர் 6 அதோட சிம்பிள் ப்ளஸ் போடணும்னு அவசியம் இல்லை. 6 - 2 4. ஓகே, இப்போ இது வந்து ஏபி. இப்போ நம்ம ஏபி இன்ட்டு சி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏபி வந்து 1 4ன்னு இருக்கு இல்லையா? 1/2 மேட்ரிக்ஸில் இருக்குது. ஓகே, சியோட இது வந்து 1 2 2 -1 ஒரு 2/2 மேட்ரிக்ஸ். ஓகே, இந்த மல்டிப்ளிகேஷன் பாசிபிளாங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 மேட்ரிக்ஸ் இது ஃபஸ்ட் ஒன், இது வந்து 2/2 மேட்ரிக்ஸ். ஸோ மிடில் ரெண்டும் சேமாக இருக்கு இல்லையா? அப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். இதோட ஆன்சரும் வந்து 1/2 மேட்ரிக்ஸாக வரும். ஓகே, மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு இதில் எழுத போகிறோம். 1 1s are 1 + 4 2s are 8. இப்போ இதே ஃபஸ்ட்டு ரோவில் தான் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற எலிமெண்ட்டுங்கிறதுனால ஃபஸ்ட் ரோலையே ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலமை மல்டிப்ளை பண்ணுறோம். 1 2s are 2, 4 × -1. ஸோ ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் வரப்போகுது. 4 1s are 4. ஒரு ரோ 2 காலமில் இருக்கு இல்லையா? ஸோ அதோட ஆன்சர் கரெக்ட் தான், நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டு தான். 1 + 8 9, 2 - 4. ஸோ ரெண்டு வேறு வேறு சிம்பிள் இருக்குது. சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட போகிறோம். 4 தான் கிரேட்டர் நம்பர், அதோட சிம்பிள் மைனஸ் போட்டுக்கலாம். 4 - 2 2. ஸோ அந்த ஆர்டர் நம்ம எதிர்பார்த்த ஆர்டர்லேயே கிடச்சிருச்சுன்னா அப்போ இது கரெக்ட். இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஓகே, இப்போ ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கலாம். ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஏ இன்ட்டு பிசி இதை தான் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற மல்டிப்ளை பண்ணணுங்கிறதுனால பிசி பண்ண போகிறோம். ஸோ பி மேட்ரிக்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா 1 -1 2 1 1 3 இன்ட்டு சி மேட்ரிக்ஸ் வந்து 1 2
-1. ஓகே, ஸோ இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிளான்னு செக் பண்ணிக்கலாம் ஒரு தடவை. ஸோ 3 ரோஸில் இருக்குது, 2 காலம்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து 3/2 மேட்ரிக்ஸ், இது வந்து 2/2 மேட்ரிக்ஸ். ஸோ மிடில் ரெண்டும் சேமாக இருக்கனால இது பாசிபிள். இதோட ஆன்சர் வந்து 3/2 மேட்ரிக்ஸாக கிடைக்கும். ஓகே, செக் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ரோவில் கை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். ஸோ 1 × 1 1 -1 × 2. ஸோ -2, ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் வரப்போது. 1 × 2 2. ஃபஸ்ட்டு ரோவில் இருக்குது, செகண்ட் காலமில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். ஸோ 1 × 2 2, இங்கே மைனஸ், 2 மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். 1 × 1 1. ஓகே, அடுத்து செகண்ட் ரோவில் கை வச்சிட்டோன்னா செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் இங்கே வரப்போகுது. 2 1s are 2, 1 × 2 2. ஸோ செகண்ட் ரோவில் கை வச்சிருக்கனால செகண்ட் ரோவை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். 2 2s are 4, ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் வரும். 1 × 1 1. இப்போ தேர்ட் ரோவில் கை வச்சு தேர்ட் ரோவை ஃபில் பண்ண போகிறோம். 1 × தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலமை இங்கே எழுத போகிறோம். 1 1s are 1 + 3 2s are 6. அடுத்து தேர்ட் ரோ செகண்ட் காலமை இங்கே எழுத போகிறோம். 1 2s are 2, ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ், 3 1s are 3. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 3 rows and 2 columnsல கிடச்சிருக்கு இல்லையா, 3/2 மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணிடலாம். 1 - 2, ஸோ ரெண்டு வேறு வேறு சிம்பிள் இருக்குது. சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட போகிறோம். 2 தான் கிரேட்டர் நம்பர், அதோட சிம்பிள் மைனஸ் போட்டாச்சு. 2 - 1 1. 2 + 3, 2 + 1 3, 2 + 2 4, 1 + 6 7, 4 - 1 3, 2 - 3. ஸோ இது ரெண்டு வேறு வேறு சிம்பிள் இருக்குது. சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடணும். இதில் கிரேட்டர் நம்பர் 3, அதோட சிம்பிள் போட்டாச்சு. 3 - 2 1. ஓகே, ஸோ இது பிசி. இப்போ நம்ம A × BC கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ A மேட்ரிக்ஸ் வந்து A மேட்ரிக்ஸ் 1 - 1 2. அதுக்கடுத்து BC மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். -1 4 7 3 3 -1. இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிளான்னு செக் பண்ணணும் இல்லையா. ஸோ இது வந்து 1 row 3 காலமில் இருக்குது. ஸோ 1/3 மேட்ரிக்ஸ். இது வந்து 3 rows 2 காலம்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த மிடில் ரெண்டும் வந்து செக் பண்ணுறோம், ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ இது இந்த மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். ஸோ இப்போ ஆன்சர் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா அதோட ஆன்சர் என்ன ஆர்டரில் வரும்னா 1/2 மேட்ரிக்ஸாக வரும். ஓகே, செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு ரோ தான் இருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். ஸோ 1 × -1, ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ், 1 1s are 1. அடுத்து -1 × 4, ஸோ ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ், 1 4s are 4. அடுத்து 2 7s are 14, ஸோ +14. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் எலிமெண்ட். அடுத்து ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிறதையும் செகண்ட் காலமில் இருக்கிறதையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். 1 3s are 3, -1 × 3, ஸோ ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் வந்துடும். 1 3s are 3. அடுத்து 2 × -1, ஸோ மைனஸ் இருக்கனால மைனஸ், 2 1s are 2. ஸோ ஒரு ரோ 2 காலமில் கிடச்சிருச்சு இல்லையா. ஸோ நம்மளோட ஆன்சர் கரெக்டான ஆர்டரில் தான் கிடச்சிருக்கு. நம்ம பண்ணது கரெக்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து ரெண்டும் சேம் சிம்பிள் இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். ஸோ -1 -4 வந்து -5, -5 + 14 அப்படின்னு சொல்லும்போது ரெண்டும் வேறு வேறு சிம்பிள் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள், 14 தான் கிரேட்டர் நம்பர், அதோட சிம்பிள் ப்ளஸ் போட்டுக்கலாம், போடணும்னு அவசியம் இல்லை. 14 - 5 வந்து 9. இப்போ இங்கே வந்து ரெண்டும் சேம் சிம்பிள் இருக்கிறத ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டோன்னா -3 -2 வந்து -5ன்னு கிடைக்கும். ஸோ 3 - 5 அப்படின்னு சொல்லும்போது ரெண்டும் வேறு வேறு சிம்பிள் இருக்கும். கிரேட்டர் நம்பர் சிம்பிள் தான் போடணும். ஸோ 5 தான் கிரேட்டர் நம்பர், அதோட சிம்பிள் மைனஸ் போட்டுக்கலாம். 5 - 3 வந்து 2. ஆர் இங்கே 3 3 கேன்சல் ஆச்சுன்னா -2. இதுதான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடாகவும் கிடச்சது இல்லையா. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. தட் இஸ் A B × C is equal to A × BC. Hence proved. That's all. Thanks for watching, children.